ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, நல்ல மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் எப்பொழுதும் புன்சிரிப்போடு காணப்படுவீர்களாக. சாதாரணமாக சொல்வார்கள், ஸ்மைல், காட் லவ்ஸ் யூ. ஸோ தேவனாய கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நல்ல சிரிப்போட புன்சிரிப்போடு காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், மன மகிழ்ச்சியாயிருங்கள். இன்றைக்கு 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீர்களேனால், ஆசா என்கிறதான ராஜாவுக்கு முந்தின தன்னுடைய தகப்பன் மரித்து போனான். மரித்து போன பிற்பாடு அவனுடைய தேசத்தில் ஆசாவை ராஜாவாக்கினார்கள். இந்த ஆசா என்கிற ராஜா 10 வருஷங்கள் தேசத்தில் அரசாண்டான். கர்த்தராகிய தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது, ஆண்டவருக்குடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதா தேசத்துக்கு கற்பித்தான். ஸோ இப்படி அவன் செய்ததுனாலே வேண்டாதவைகளை விலக்கி செய்ய வேண்டியதை ஜனங்களுக்கும் போதித்து தானும் செய்தபடினாலே அந்த 10 வருஷங்களும் யூதா தேசத்தில் யுத்தமே இல்லை, நல்ல இளைப்பாறுதல். ஆனா இதை பார்த்த மற்ற ஜனங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது. அதனால என்ன செய்தான்னு கேட்டா, எத்தியோப்பியா ராஜாவாகிய சேரா அவர்களுக்கு விரோதமாக வர ஆரம்பிச்சிட்டான். நீங்க நல்லா பாத்தீங்களா, இந்த எத்தியோப்பிய ராஜாவினுடைய கையில 10 லட்சம் இராணுவ வீரர்களும் அதே மாதிரி 300 ரதங்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசா ராஜாவினுடைய தேசத்துக்கு எதிராக வந்தார்கள். அப்போ அதை கேட்ட பொழுது ஆசா தன்னுடைய வீரர்களை கொண்டு வந்து பாளையம் இறங்கினான். ஆசாவுக்கு உண்டாயிருந்தது பலன் எவ்வளவு? மொத்தம் 5,80,000 பேர் தான். எதிரிக்கு 10 லட்சம் வீரர்கள் இருந்தார்கள், 300 ரதங்கள் இருந்தது. ஆனால் ஆசாவினுடைய கையில் இருந்தது மொத்தம் 5,80,000 பேர் தான். அப்போ இதை பார்த்த அந்த எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் பார்த்த பிற்பாடு ஆசாவுக்கு வேற ஒண்ணுமே தோணலை. இது வரைக்கும் அவன் தேவனாய் கர்த்தரிடத்துல உறுதியாய் கர்த்தா பற்றி கொண்டு நடந்து கொண்டவன். ஆகினால என்ன செய்தான் என்று கேட்டால், போய் தேவனுடைய சன்னிதானத்துல ஜெபம் பண்ணி நிற்கிறான். 11ஆம் வசனத்தை பார்த்தீங்களன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சொன்னா, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவருக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணினான். தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நடந்தது என்னவென்று கேட்டால் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் வல்லமுள்ளவன் தான், ஆனா அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, வல பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமா இந்த செவ்வாய்க்கிழமையை நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நான் ரொம்ப பலனாற்றவன் தான், ஆனா உம்முடைய நாமத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை எதிர்க்க ஓடி போவார்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தந்த இந்த நல்வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக உள்ளதான யுத்தங்களிலே எங்களை காட்டிலும் பலவான்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிறோம். பலன் உள்ளவனுக்கும் நீர் தான் உதவி செய்கிறீர், பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறீர். அது உமக்கு ரொம்ப லேசான காரியம். உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான எங்கள் சத்துருக்கள் ஓடி போவார்களாக. நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே நாம் கடந்து செல்வோம். உதவி செய்கிற கர்த்தர் அவர், ஜெயத்தை தருவார், நாம் ஜெயம் பெறுவோம். God bless you abundantly this Tuesday, again and again and again and again. Amen.